Hi friends, welcome to PoriyalaninPayanam. Next நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா V blockோட angle எப்படி find out பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் single dovetail and double dovetail இதோட angles எல்லாம் நம்ம எப்படி find out பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு V blockல நம்ம ரெண்டு ரோலர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த ரெண்டு ரோலர்ஸ் அண்ட் டயாமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோலர்ஸ். ஓகேங்களா? D1 அண்ட் D2 அப்படின்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோலர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹைட் கேஜ். ஓகேங்களா? இப்போ வி பிளாக்கோட ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ரோலர்ஸ். ஓகேங்களா? ரெண்டு ரோலர்ஸ் அண்ட் ஹைட் கேஜஸை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு D1 டயாமீட்டர். ஓகேங்களா? அதாவது O1 D1 டயாமீட்டர் இருக்கிறத வந்து நம்ம O1ன்னு அதோட சென்டர் டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த பாலை இனிஷியலும் அதுக்கப்புறம் டயாமீட்டர் 2 அதாவது D2 டயாமீட்டர் இருக்கக்கூடிய பாலை செகண்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதோட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் O2. இந்த டயக்ராம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மேலேயும் கீழேயும் பாதியில் அரசாகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒன்றுத்துக்கு அப்புறமா இன்னொன்று போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வியூஸ் வந்து வருது. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க வியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது வந்து நம்மளுக்கு இனிஷியலில் வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து இந்த பாட்டம் லைன்ஸ் தான் வந்து ரெஃபரன்ஸ் லைன். இந்த லைன்லேருந்து ஹைட் கேஜஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரோலர் ஒன்னோட டாப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டை வந்து H1ன்னும் அதோட சென்டர் வரைக்கும் இருக்கிறத H1 - R1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது ரேடியஸ் மட்டும்தான். ஸோ ரேடியஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டுருக்கோம். அதே சேம் டைப் தான் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து செகண்ட் பால் 2. ஓகேங்களா? பாலோட 2 அதாவது ரோலரோட டாப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஹைட் கேஜஸை யூஸ் பண்ணி H2வை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே போல் அதோட சென்டர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா H2 - R2. ஏன்னா ரேடியஸ் R2வை நம்ம இந்த இடத்துல மைனஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லைன்ஸ் வந்து டச் ஆகும். ஓகேங்களா? O1 O2 A O1 O2 A. ஓகேங்களா? இதுக்கு நம்மளுக்கு ட்ராப் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்குலர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்குலரில் O2 A O1 அதாவது இந்த இடத்துல A வந்து 90 டிகிரியில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் தான் வந்து A பாயிண்ட். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா O2லிருந்து நம்மளுக்கு அந்த V பிளாக்கோட சைடில் டச் ஆகிறத வந்து நம்ம லைன்ஸ் வரையும் போது அந்த லைன்ஸில் பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த லைன் அந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு A பாயிண்ட். ஓகேங்களா? அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா R2 - R1. ஓகேங்களா? R2 - R1 அதோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ட்ரையாங்குலர்லேருந்து நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு V பிளாக்கோட ஆஃப் ஆங்கிள். அது θ/2. இதிலிருந்து நம்மளுக்கு θ மட்டும் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ sin θ/2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்பக்கம் / கர்ணம். ஓகேங்களா? அப்போது எதிர்பக்கம்னும் போது R2 - R1 H2 R2 - H1 R1. இதிலிருந்து நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் 2 போட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடியதை சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். வேறு எலி கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினான டிஃப்ரென்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த 2 ரோலர்ஸ் இந்த டயாமீட்டர் சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயாமீட்டர்ஸ் இருக்கா, அதே போல் ஹைட் கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அதோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு மாறும். சரிங்களா? ஸோ அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டாக நம்ம பார்க்குறது வந்து சிங்கிள் டவர்டைல். ஓகேங்களா? சிங்கிள் டவர்டைல்ன்றது என்ன அப்படின்னா 2 ரோலர்ஸ் ஆஃப் டயாமீட்டர் D1 அண்ட் D2. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சேம் டைப் தான் 2 ரோலர்ஸ் ரெண்டு டயாமீட்டர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயாமீட்டர் இருக்கக்கூடிய 2 ரோலர்ஸ் எடுத்துக்கிறாங்க அண்ட் மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன் வந்து இந்த லைன் தான் ரெஃபரன்ஸ் லைன். இந்த லைன்லேருந்து பாலோட எண்டு. ஓகேங்களா? நம்ம பாலோட டாப்புன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் வரைக்கும் இப்போ ஒரு பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து M1ன்னும்
அதோட சென்டர் வரைக்கும் இருக்கிறது m1 மைனஸ் r1 சொல்லிட்டு நோட் பண்ணிடுவோம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? இப்போ O1 O2 லைன்ஸுக்கும் நமக்கு O2 இந்த பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிற லைனுக்கும் நம்மளுக்கு பர்பண்டிகுலர் லைன்ஸ் வரையும் போது O2A O1 இது வந்து ஒரு ட்ரையாங்குலராக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்குலரில் θ/2 ஆஃப் ஆங்கிள். ஓகேங்களா? ஆஃப் ஆங்கிள் இதிலிருந்து நம்மளுக்கு tan θ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். ஸோ எதிர்பக்கம்னும் போது tan θ/2 R2 மைனஸ் R1 டிவைடட் பை M2 மைனஸ் R2. ஓகேங்களா? நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு புரியும். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் M2 R2, இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் M1 R1. அதை தான் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு tan θ/2 R2 மைனஸ் R1 டிவைடட் பை M2 மைனஸ் R2 மைனஸ் M1 R1. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இது வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதே போல் இப்போ தேர்ட் ஒன்றா பார்க்குது. சிங்கிள் ரோலர் ஆஃப் டயா D ஸ்லிப் கேஜஸ் அண்ட் மைக்ரோமீட்டர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கொஷின்ஸில் எந்த டைப் ஆஃப் டயாமீட்டர் ரோலர்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டயாமீட்டராக, சேம் டைப்பாக, ஸ்லிப் கேஜஸாக, இல்லை மைக்ரோமீட்டரா, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் மாறும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் டைப் ஆஃப் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ரோலர். ஓகேங்களா? அந்த ரோலர் இனிஷியல் வந்து நம்ம O1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதோட ஹைட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதோட ஹைட் வந்து ஸ்லிப் கேஜஸில் S1. ஸ்லிப் கேஜஸோட லென்த்து தான் வந்து S1. அதோட சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடையாது, ஹரிசாண்டல். இதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? இது ரெஃபரன்ஸ் லைன். இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஹரிசாண்டலாக இதோட எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம M1ன்னும், சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதை M1 மைனஸ் R1 சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதே போல் தான் அதே சேம் டைப் ஆஃப் டயாமீட்டர், பட் ஸ்லிப் கேஜஸ் மட்டும் வேறு. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸில் அதே போல் மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல S2 டிஸ்டன்ஸ் வேறு, பட் இந்த R2 இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து M2. ஓகேங்களா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் S2. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது R2. ஓகேங்களா? இந்த இடத்துல O2 O1 அதோட ரேடியஸ், அதாவது R1 ஈக்குவல் டு R2, D1 ஈக்குவல் டு D2. ஸோ அது எல்லாமே கேன்சல் ஆகிட போகுது ஈக்குவேஷன்ஸில். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்குலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஈக்குவேஷன்ஸில் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து S2 மைனஸ் S1, இந்த இடத்துல M2 மைனஸ் M1. ஸோ tan θ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக θ. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெவட்டைல் எடுத்திருப்போம். அது வந்து θ/2 இருந்தது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், கொஷின்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா θ/2 ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுனால டைரெக்டாக θவோட வேல்யூஸை நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது டபுள் டெவட்டைலுக்கு நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோலர்ஸ், அதாவது 2 ரோலர்ஸ் டயாமீட்டர் D1, 2 ரோலர்ஸ் டயாமீட்டர் D2. இல்லை மொத்தம் 4 ரோலர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் 2 ரோலர்ஸ் ஒரு டயாமீட்டரும், இன்னொரு 2 ரோலர்ஸ் இன்னொரு டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்ஸ் இருக்குது. அதே போல் நடுவில் ஸ்லிப் கேஜஸும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 சின்னதாக இருக்கக்கூடிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய ரோலர்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதோட டிஸ்டன்ஸ் ஸ்லிப் கேஜஸ் மூலிமா S1 தான் நோட் பண்ணுறாங்க. அடுத்தது அதை விட பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ரோலர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்லிப் கேஜஸ் மூலிமா S2 வந்து நோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃப்லேருந்து O1 O2. ஓகேங்களா? இந்த O1 O2லேருந்து நமக்கு ஒரு ட்ரையாங்குலர் கிடைக்கும். இந்த ட்ரையாங்குலரோட டிஸ்டன்ஸ் வந்து R2 மைனஸ் R1. இந்த இடத்துல S1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஆஃப் தான் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த இது மட்டும்தான் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் ஆஃப் S1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? S1 டிவைடட் பை 2 ப்ளஸ் R1 மைனஸ் S2 டிவைடட் பை 2 ப்ளஸ் R2. இதிலேருந்து நமக்கு tan θ போட்டோம் அப்படின்னா சேம் ரிலேஷன்ஷிப் தான், உங்களுக்கு எந்தவித மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? மோரலஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக
நீங்களாக உட்காந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? சின்ன சின்னதாக எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் மட்டும் இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் கெதர் பண்ணிக்கோங்க. மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இது போல் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் வந்து தெளிவாகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.